வேர்ல்டு ஃபேமஸ் செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் ஹில்டன் அப்படின்னு ஒரு நிறுவனம், ஒரு ஹோட்டல் இருக்கு. இந்த ஹில்டன் நிறுவனம் வந்து 1919 நிறுவப்பட்டது. இப்ப 2024 வந்துட்டோம். கிட்டத்தட்ட 104 வருடம் கடந்து இப்பதான் வந்து முதல் ஹோட்டல் 1919 உருவானது. இப்ப வந்து இதுவரைக்கும் எத்தனை ஹோட்டல்ஸ் அவங்க உருவாக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 585 ஹோட்டல்ஸ், 584 டு பி வெரி ப்ரிசைஸ். 584 ஹோட்டல்ஸ், அதாவது 584 லொகேஷன்ஸ்ல அவங்களுடைய ஹோட்டல் உலகம் பூரா இருக்கு. இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் நிறுவனம், ஒரு பர்டிகுலர் பர்சனோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தின் பெயர் ஹில்டன். இது ஒரு பக்கம் அப்படியே வச்சுப்போம். ரெண்டாவது ஏர் பிஎன்பி. ஆக்சுவலி இது ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கிட்டாலும் இடம் இருக்கோ அவங்க என்ன பண்ணலாம்னா இவங்க கிட்ட கொடுத்து வாடகைக்கு விட சொல்லலாம். ஸோ டீசென்ட்ரலைசேஷன், அது வந்து சென்ட்ரலைஸ்ட்னு சொன்னேன் ஹில்டன். இப்போ டீசென்ட்ரலைஸ்டா எதை கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏர் பிஎன்பின்னு ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து 15 வருடம் ஆச்சு. 104 வருடத்துல 584 லொகேஷன்ஸ்ல 584 ஹோட்டல்ஸ் உருவாக்க முடிஞ்ச அந்த ஹில்டன் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆனா 15 வருடத்துல இந்த ஏர் பிஎன்பி 70 லட்சம் லொகேஷன்ஸ், 70 லட்சம் தங்குமிடம் 220 நாடுகள்ல உருவாக்க முடிஞ்சிச்சு ஏர் பிஎன்பினால. இதுதான் தி பவர் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன். ஸோ டீசென்ட்ரலைசேஷன் சொன்னா ஒரு தனி நபர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அம்பானி ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்றாரு, ஒரு ப்ராடக்டை உருவாக்க போறாருன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒருத்தரே 1 லட்சம் பேர் சேர்ந்து உருவாக்கக்கூடிய முதல்ல அவர் ஒருத்தரே போட்டுட்டு உருவாக்கிறார். ஆனா அப்படி இல்லாம ஒரு 10 லட்சம் பேர் ஒன்னு சேர்ந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுதான் டீசென்ட்ரலைசேஷன். அப்போ அந்த அதிகார குவியல் ஒருத்தட்ட இருக்காது, பரவலாக்கப்படும். அதுதான் டீசென்ட்ரலைசேஷன்ன்றது. இந்த டீசென்ட்ரலைசேஷன்ல வந்து நிறைய விஷயங்கள் புதுமையா வந்துட்டு, இதுதான் வந்து எல்லாரோட கனவு. வந்து ஆக்சுவலி வந்து அதிகார மையம் வந்து ஒருத்தட்ட இருக்கக்கூடாது, எல்லார்ட்டையும் இருக்கணும், எல்லார்ட்டையும் பகிர்ந்து கொடுக்கப்படணும்ன்றது. அதை நோக்கி தான் இப்போ உலகம் நகர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய பிளாக் செயின் அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு, அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கு. பிளாக் செயினோட ரியல் யூஸ் கேஸ்ன்றது என்ன பாத்தீங்கன்னா இந்த பியூர் டீசென்ட்ரலைசேஷன். டீசென்ட்ரலைசேஷன் வெறும் டிஃபையை மட்டும் சொன்னாரு பத்தாது. பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது நேரேட்டிவ் இந்த வருடம் மிகப்பெரிய நேரேட்டிவா இருக்கும்னு எல்லாரும் நம்புறாங்க. அந்த நேரேட்டிவோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டீப்பிங். டீப்பிங் இந்த நேரேட்டிவ்ல அந்த டின்றது டீசென்ட்ரலைஸ்டு, இந்த டின்றது என்னது டீசென்ட்ரலைஸ்டு, இந்த பின்றது பிசிக்கல், ஓகே, இந்த ஐன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது டீசென்ட்ரலைஸ்டு பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த பர்டிகுலர் நேரேட்டிவ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட, அதாவது வந்து நீ உப்பு கொண்டுட்டு வா, நீ சோடா கொண்டு வா, நீ இது கொண்டு வா, அது கொண்டு ஒருத்தர் கொண்டு வர எல்லாரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் அல்லது ஒரு சாப்பிடும் ஐட்டம் அல்லது ஒரு ப்ராடக்ட், அது மாதிரி தான் இது. இப்போ நம்மளால வந்து ஒரு சிலரால பணம் கொடுக்க முடியாது, உழைப்பை மட்டும் கொடுக்க முடியும். So you can decentralize your money, you can decentralize your infrastructure, you can decentralize your hardware, you can decentralize your work also. இது எல்லாத்தையும் ஒர்க்கை கொடுத்து அதுல இருந்து கிடைக்கிற லாபத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறது தான் இந்த டீசென்ட்ரலைஸ்டு பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது. இதுக்குள்ள நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த சென்ஸ் வந்து நிறைய செக்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு செக்டர்ல ரொம்ப ஃபேமஸான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. நம்ம வச்சிருக்க ப்ராஜெக்ட்ஸ்லயே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த டீப்பின்குள்ள வருதுன்னு நிறைய பேர் தெரியாம வச்சிட்டு இருக்காங்க. இது என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, எந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் புதுசா வரப்போகுது, என்னென்ன மாதிரி கேட்டகரி எல்லாம் பெரிய லெவல்ல ஃபியூச்சர்ல போகும், என்னென்ன மாதிரியான டீப்பின் கேட்டகரிஸ், என்னென்ன மாதிரியான டீப்பின் செக்டர்ஸ், என்னென்ன மாதிரியான டீப்பின் ஃபியூச்சரிஸ்டிக் செக்டர்ஸ் எல்லாம் இருக்குன்றது இந்த பர்டிகுலர் எபிசோட ரொம்ப தெளிவாக விரிவாக எளிமையாக பார்க்கலாம். டீப்பின்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விதமான செக்டார்ஸா இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்கு பிரிச்சு சொல்றாங்க. ஆனா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. நான் எப்படி இதை பிரிக்கிறேன்னா அதனுடைய வேலைக்கு தகுந்த, வேலைப்பாடுகளுக்கு தகுந்து, யூஸ் கேஸ்க்கு தகுந்து, யூட்டிலிட்டிக்கு தகுந்து அதை நான் பிரிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எப்படி பிரிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் திங் இஸ் டேட்டா. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது இந்த டேட்டாவை என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும், அதாவது வந்து ஆர்ச்சிவல் அல்லது ஸ்டோர். சரிங்களா? இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சென்சார், ஐஓடி டிவைசஸ், ஏதோ ஒரு சென்சார், இதை வச்சு என்ன பண்ணலாம், அந்த டேட்டாவை கம்ப்யூட் பண்ணலாம் அல்லது அது வந்து வரக்கூடிய சில வேல்யூஸ் வச்சு கம்ப்யூட் பண்ணலாம். இதை கம்ப்யூட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், ஏஐ யூஸ் பண்ணலாம். ஸோ மிஷின் லாங்குவேஜஸ், மிஷின் லேர்னிங், அதை யூஸ் பண்ணலாம். நான்காவதாக இதை டிரான்ஸ்மிட் அல்லது ரிசீவ், வேற டிவைஸ்ல என்ன பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சர்வீசஸ், வேற ஏதாவது சர்வீஸ். இந்த டிரான்ஸ்மிட் ரிசீவ்ன்றது இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ணா தான் ஸ்டோர் பண்ண முடியும், அல்லது அந்த ஸ்டோரா இருக்க டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ணா தான் கம்ப்யூட் பண்ண முடியும். ஏஐல சென்சார்ல ரிசீவ் பண்ணணும், அல்ல அங்கேயிருந்து இங்கே வந்தாலும் என்ன பண்ணணும், ரிசீவ் பண்ணணும் அல்லது டிரான்ஸ்மிட் பண்ணணும். ஸோ இப்படித்தான் பிரிக்கிறேன். முதல் செக்டர் வந்து டேட்டா செக்டர், அடுத்தது வந்து ஸ்டோரேஜ் செக்டர், மூன்றாவதாக 3 செக்டர் பிரிக்கிறேன். சென்சார் ஒன்று,
கம்ப்யூட்டேஷன் ஒன்று, ஏஐ மூணுமே வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று பிணைந்து தான் இருக்கும். அதாவது ஐஓடி எல்லாம் இதுக்குள்ள வந்துடும், சென்சார் தனியாக வந்துடும், கம்ப்யூட்டேஷன்ஸ் தனியாக வந்துடும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் தனியாக அதுக்குரிய ப்ராசஸிங் பண்ணுறதெல்லாம் இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கப்புறமா டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசீவ் பண்ணுறது டிரான்ஸ்மிட் இன்டர்நெட் அல்லது வந்து அந்த பேண்ட் வித், கடைசியாக அதை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய சில சர்வீசஸ். இப்படித்தான் டீப்பினோட என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் பிரிச்சிருக்கேன். என்ன பொறுத்த அளவுக்கு நான் பிரிச்சுக்கிட்டது இப்படி. ஒவ்வொருத்தரும் வந்து கம்ப்யூட்டேஷன் தனியா, ஏஐ தனியா, சர்வீசஸ் தனியா அப்படின்னு சில நிறைய உள்ள வந்து சப் டிவிஷன்ஸா கொடுத்துருக்காங்க. அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நம்ம பிரிச்சுப்போம். இதுல இருந்து நம்ம எப்படி ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஒர்க் ஆகுது, அல்லது என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பெருசா இருக்கு, அல்லது என்ன மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்றது இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ். இது ஆர்டினரி ஸ்டோரேஜாகவும் இருக்கலாம், ஃபைல் ஸ்டோரேஜாகவும் இருக்கலாம். ஸோ டேட்டான்னு சொன்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருவது, யூ நீட் ஹியூஜ் டேட்டா டு மேனிபுலேட் சர்டன் திங்ஸ். ஒரு ஐஓடி டிவைஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னால் டைனமிக்காக ஸ்பான்டேனியஸாக டேட்டா வந்து வந்துகிட்டே இருக்கணும், ஃபீட்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த டேட்டா ஃபீட்ஸ் உள்ளே வரும்போது அந்த டேட்டா ஃபீட்ஸ் என்ன பண்ணணும், ப்ராசஸ் பண்ணி நம்ம மிஷினுக்கு தள்ளிக்கிட்டே இருக்கணும். ஸோ டேட்டா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ப்ராஜெக்ட் இந்த டேட்டாக்கு ரொம்ப ஃபேமஸ். அதுவும் டேட்டா ஸ்டோரேஜ், ஃபைல் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாக்கு. அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது ப்ராஜெக்ட் வந்து டேக், கான்ஸ்டலேஷன் டேக். ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா ஃபைல் காயின். ஏன்னா இப்போ கடைசியாக வந்து எப்படி வந்து விர்ச்சுவல் மிஷின் இவிஎம் இருக்கோ அது மாதிரி எஃபிஎம்னு ஒரு அப்கிரேட் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப பெரிய லெவலில் இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபைல்ன்றது. மூன்றாவது ஓஷன் ப்ரோட்டோகால். ஸோ ஓஷன் ப்ரோட்டோகால் ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட். அதே மாதிரி நான்காவது ஏஆர் வியூ. ஸோ இதுவும் என்னதான்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சம்பந்தமானது. ஐந்தாவது சொலோனால பில்ட் பண்ண ஷேடோ. சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா எது கீழே வந்துருது, டேட்டா அண்ட் டேட்டா ஸ்டோரேஜ் கீழே வந்துருது. இதை தவிர நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த சென்ஸ் வந்து எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ். அந்த ப்ராஜெக்ட்ஸோட பேர்கள் மட்டும் நான் வேணா சொல்றேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு ஸ்பேஸ் அண்ட் டைம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு ஆக்சுவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிட் என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இது ஏற்கனவே கேட்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், பாருங்க. ஸோ சிமிலர்லி ஸ்டோர்ஜே, இந்த ப்ராஜெக்ட் நான் மிஸ் பண்ணியிருக்கேன், STORJ இருக்கு. ஸோ அதே மாதிரி க்ரஸ்ட் நெட்வொர்க், CR, ரொம்ப பழைய ப்ராஜெக்ட். இது கிட்டத்தட்ட 7-8 வருஷமா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட். CRUன்ற டிக்கெட்ல இருக்கும். இதுவும் கம்மியாக தான் இருக்கும், மார்க்கெட் கேப்பும் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப பழசு. அவங்க ரோட் மேப்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க, தூசி தட்டி இருக்காங்களா என்னன்ட்டு. சியா இருக்கு, SIA. ஸோ அதே மாதிரி வந்து வேற என்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, பாலிபேஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அலீஃப்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, செராமிக்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இது எல்லாமே எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேட்டாபேஸ் இதுக்குள்ள வந்துருது. இது எல்லாமே வந்து இந்த டேட்டாபேஸ் சம்பந்தமாக, டேட்டாவை ஸ்டோர் பண்றது சம்பந்தமாக வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்ல ஒரு 10-15 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் முதல்ல என்ன பண்ணுங்கன்னா போங்க, ஒருத்தரோட ஒயிட் பேப்பரும் பாருங்க, அது உள்ள இருக்கக்கூடிய ரோட் மேப்பை பாருங்க, அடுத்து ஃபியூச்சரா என்ன பண்ண போறாங்க, அடுத்து என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு அது மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா, ஏற்கனவே நிறைய பேர் வச்சிருப்பீங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க வச்சிருப்பீங்க. ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா யூ கேன் ரொம்ப தாராளமாக நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ்குள்ள என்ட்ரி பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர். ஆக்சுவலி இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர்னா அதாவது டேட்டா வந்து தகவல் பரிமாற்றம், இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு தகவலை வந்து பரிமாற்றம் பண்ணணும், அங்கே போய் சேர இடத்துல அதை உள் வாங்கணும். இப்படிதான் நடக்கணும். ஸோ இது நடக்கும்போது ஒரு 4 விதமான செக்டர், 4 விதமான யூட்டிலிட்டி அதுக்குள்ள இருக்கு. யூட்டிலிட்டி இந்த சென்ஸ் 4 விதமாக அது உள்ள வரும், வெளியில போகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா போது இது ஒயர்லெஸ், அடுத்தது வைஃபை வழியாக, அடுத்தது ப்ளூடூத் வழியாக. இது ஒரு புது டெக்னாலஜி, எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். கடைசியாக 5G, இப்போ வரக்கூடிய 5G. இந்த 4மே எதில் வந்துருதுன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் அல்லது ரிசப்ஷன் அதில் வந்துருது. இந்த டிரான்ஸ்மிஷன் ரிசப்ஷன்ல வந்து ஒயர்லெஸுக்குன்னு சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, வைஃபைக்குன்னு சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, ப்ளூடூத்துக்குன்னு சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, 5Gக்குன்னு சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இந்த 5Gல குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இன்டர்நெட்டோட தரத்தையே வேற மாதிரி மாற்ற போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்சன் டு பர்சன் இன்டர்நெட்னு சொல்றாங்க. அது வந்து பிளேஸ் டு பிளேஸ் இன்டர்நெட்டாக மாறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. எப்படின்றத அதை பார்ப்போம். அதாவது வந்து ஃபிக்ஸட் இன்டர்நெட்னு சொல்றாங்க. அதாவது வந்து ஃபிக்ஸட் மொபைல் இன்டர்நெட்டுக்கு பதிலாக ஃபிக்ஸட் இன்டர்நெட்னு. அதெல்லாம் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபின் வந்ததுக்கு அப்புறம் வரும். 5G செக்டருக்குள்ள அந்த மாதிரி சில அப்கிரேடேஷன்ஸ் எல்லாம் வர இருக்கு. இப்போ நிறைய வந்துருச்சு, பல நாடுகள் இருக்கு, இந்தியாக்குள்ளேயே அது நிறைய வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்ல தனியாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ், வைஃபைல நிறைய ப்ராஜெக்ட்ஸ், ப்ளூடூத்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ், அதே மாதிரி 5Gல நிறைய ப்ராஜெக்ட்ஸ். இப்போ இங்கிருந்து போவோம் 5G ப்ராஜெக்ட்ஸ்ல. 5G ப்ராஜெக்ட்ஸை பொறுத்தளவுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப பாப்புலர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹீலியம். இப்பயுமே பார்த்தீங்கன்னா சொலோனா எக்கோ சிஸ்டம்ல சக்க போட்டுட்டு இருக்க ஒரு காயின் HNTன்ற டிக்கர்ல இருக்கும் ஹீலியம். இதுதான் அவங்களுடைய
மெயின் ப்ராஜெக்ட் 5G பொறுத்த அளவுக்கு. ஸோ இவங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இவங்க கீழே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் ஆயிருக்கு. மொபைல்னு ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் ஆயிருக்கு. இப்போ நான் புதுசாக ரிலீஸ் ஆச்சு சொல்லனால. ஸோ இது எல்லாமே எது கீழே வருதுன்னு பார்த்தா டீப் இன் செக்டருக்குள்ள வருது. அந்த டீப் இன் எதுல வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிட்டர்ஸ் அல்லது இந்த 5G அல்லது அந்த வயர்லெஸ் அல்லது அந்த கம்யூனிகேஷன் அந்த செக்டருக்குள்ள வந்துடுது. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஹீலியம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வேற என்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து 5Gல வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் ஐ கேன் நேம். ரெண்டாவது ப்ராஜெக்ட் வந்து ரியலி. ஸோ தேர்ட் ப்ராஜெக்ட் இது எல்லாருக்குமே தெரியும். இதுவும் நிறைய ஃபேமஸான ப்ராஜெக்ட் எக்ஸ்நெட். இந்த மூணுமே பாத்தீங்கன்னா எதுல வந்ததுன்னா 5Gக்குள்ள வந்துருது. இந்த 5Gயை பத்தி நான் அப்புறமா இந்த ஃபுல்லா முடிச்ச பிறகு ஒரு சின்ன ஒரு உருமாற்றம் எப்ப அடைய போகுதுன்றதை பத்தி மட்டும் சொல்லிடுறேன். செகண்ட் திங் ப்ளூடூத்ல வந்து ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிட்டு நடந்தோம்னா நம்ம காசு வர மாதிரி அல்லது ஏதாவது சின்ன வேலை செஞ்சா காசு வர மாதிரி இது மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க. அந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து நூடுல், NODL இருக்கும். இது வந்து ப்ளூடூத்ன்ற அந்த பர்டிகுலர் ஏரியாக்குள்ள அந்த கம்யூனிகேஷன்ல ப்ளூடூத்ன்ற ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல ஃபேமஸான ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நூடுல். அதே மாதிரி ஒய்ஃபைல ஒய்ஃபை மேப்னே ஒன்று இருக்கு. இது வந்து ரொம்ப பாப்புலரான ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் வயர்லெஸ். இந்த வயர்லெஸ்லயும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த சென்ஸ் வந்து நான் சொல்றது வந்து இதுல நிறைய இருக்காங்க. வந்து எந்த அளவுக்கு அது இனிமே நிறைய வரக்கூடியதான் நிறைய இருக்கு. இப்போதைக்கு இருக்கிறது வந்து ஷில்ப்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இதை பத்தி என்கிட்ட நிறைய பேர் நிறைய முறை கேட்டிருக்காங்க. பட் ஆனா அது எந்த அளவுக்கு போக போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி டிராப்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே எதுல ஃபேமஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வயர்லெஸ்ல. ஸோ வயர்லெஸ்ன்றது செர்ப் டிராப். வைஃபை மேப்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. மேப்ன்ற டிக்கர்லயே வரும். ப்ளூடூத்ன்றது நூடுல்னு வரும். NODL டிக்கர்ல வரும். 5Gல பாத்தீங்கன்னா ஹீலியம் உங்க எல்லாருக்குமே தெரியும். HNT அது குளோனலா இருக்கிறது. அடுத்து ரியலின்னு ஒரு ப்ராஜெக்ட். அதுக்கு அடுத்து என்ன எக்ஸ்நெட்னு சொல்லிட்டு இது எல்லாமே எங்க வந்ததுன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் செக்டர், அதாவது டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசீவர் செக்டர்ல வந்துருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன விஷயம் அதை இப்ப சொல்லிடுறேன். ஃபிக்ஸட் இன்டர்நெட், அதாவது வந்து இப்ப நம்ம இருக்கிறது மொபைல் இன்டர்நெட். அதாவது எப்படி இருக்கும்னா சேட்டலைட் வழியா கனெக்ட் ஆகும் அல்லது ஏதாவது ஃபைபர் வழியா கனெக்ட் ஆகும். ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் ஒரு பாலம் ஒன்று இருக்கும். அப்படிதான் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா இன்டர்நெட்ல பேசிட்டு இருக்கேன்னா ஐ நீட் அ கனெக்ஷன் ஃபார் தட். இது மொபைல் டேட்டா வச்சு நான் யூஸ் பண்ணுவேன் அல்லது ஃபைபர் யூஸ் பண்ணி ஏதாவது டேட்டா வச்சு நான் கனெக்ட் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி இல்லாமல் நான் போற இடத்துலலாம் அதை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து அது வந்து மொபைலா இருக்கு. நான் எங்க போறேன்னா அந்த இடத்துல எல்லாத்தையும் அந்த வயர்லெஸ் கனெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். இதை தவிர்த்து என்ன பண்றாங்கன்னா இன்னொரு டெக்னாலஜி ஃபிக்ஸட் இன்டர்நெட்னு கொண்டு வராங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சில டவர்ஸ் அங்கங்க வச்சிருவாங்க. ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல டவர்ஸை வச்சுட்டு அந்த டவர்ஸ்ல இருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. வீடுகள்ல சின்ன ரிசீவர் சின்ன ஆண்டனா டிஷ் ஆண்டனா இருக்கு பாருங்க. அதோட சின்ன சைஸ் ஆண்டனா வச்சிட வேண்டியதுதான். அந்த ஆண்டனா வச்சுட்டோம்னா அது வழியா நமக்கு இன்டர்நெட் வரையும். இன்டர்நெட்டோட நமக்கு உள்ளுக்குள்ள வைஃபை வழியா தான் கனெக்ட் ஆகும். அந்த வைஃபைன்றது பாத்தீங்கன்னா எவ்வளவு ரேஞ்ச் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சில மீட்டர் அல்லது சில யார்டு, 10 மீட்டர், அதிகபட்சம் 10 மீட்டர் 15 மீட்டருக்கு மேலே வைஃபை என்ன ஆகாது, கனெக்ஷன் இருக்காது. ஒரு 100 அடி போனீங்கன்னா 100 அடிக்கு மேலே என்ன அது கனெக்ஷன் வராது. ஆனா இவங்க கொடுக்குற அந்த ஃபிக்ஸடு அந்த இன்டர்நெட் இருக்கு இல்லையா, அது 10 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன ஆகும்னா அது வந்து ஃபுல்லா அது யூஸ் ஆகும்னு சொல்றாங்க அந்த இது. ஸோ அதனால இந்த ஃபிக்ஸட் இன்டர்நெட் இருக்கனால என்ன பெரிய யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா கேமிங் செக்டர்லாம் பெரிய யூஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கார்ல போய்கிட்டே இருக்கேன், கேம் விளையாடிட்டே போயிட்டு இருக்கும் போதும் எப்பெல்லாம் சிக்னல் எனக்கு கம்மியாகுதோ அப்பெல்லாம் என்ன ஆகும்னா எனக்கு லேட்டன்சினா அந்த ஸ்பீடு குறையும். அதாவது வந்து போய் சேர்றதுக்கு என்னோட டேட்டா போயிட்டு திரும்ப வரணும் எனக்கு. அப்பதான் வந்து என்னால் விளையாட முடியும், அதை ப்ராசஸ் பண்ண முடியும் இன்டர்நெட்ல. அது போயிட்டு வரதுக்கு ஒரு ஸ்பிளிட் செகண்ட் டிலே ஆச்சுன்னா அதுக்கு பேர் லேட்டன்சின்னு சொல்லுவாங்க. டிலே ஆச்சுன்னா கேமரால என்ன பண்ண முடியாதுன்னா பெருசா வந்து விளையாடி ஜெயிக்க முடியாது. ஸோ இந்த லேட்டன்சியை கண்டிப்பாக இதுல இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபிக்ஸட் இன்டர்நெட்ல. ஸோ அதனால இந்த ஃபிக்ஸட் இன்டர்நெட்டை கொடுக்கறதுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட்டை கொடுக்கறதுக்கு வந்து ஜியோ ஏர்டெல்ன்ற கம்பெனி இருக்கிற மாதிரி நம்மளே நம்ம இன்டர்நெட்டை கொடுக்கலாம். ஒரு 100 பேர் சேர்ந்து கொடுக்கலாம், ஒரு 1000 பேர் சேர்ந்து கொடுக்கலாம், ஒரு 10,000 பேர் சேர்ந்து கொடுக்கலாம். ஏன்னா நம்ம இன்டர்நெட் கொடுக்கறதுக்கு என்ன சின்ன டவர் டிஸ்டன்ஸ் ஒரு 10 அடி ஒரு வீட்டு மாடியில வச்சிடலாம். டவரை கொண்டு போய் எங்க வச்சிடலாம், வீட்டு மாடியில சின்னதா வச்சுட்டு கொடுத்துட்டு போயிடலாம். இது வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஒரு லொக்காலிட்டிக்குள்ள ஒரு டவுனுக்குள்ள அல்லது ஒரு சிட்டிக்குள்ள நம்ம இன்டர்நெட்டை சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஏன்னா அது வீட்டுல ஒரு டிஷ் மட்டும் வச்சா, டிஷ்னா ஒரு ரிசீவிங் எக்யூப்மெண்ட் ஒரு ஆண்டனா மாதிரி வச்சுட்டா போதும், யூஸ் பண்ணலாம். இது வந்து இப்ப ரொம்ப பாப்புலரா இருக்கு. இது மாதிரி டெக்னாலஜி இப்ப அடுத்து என்ன ஆகும்னா நிறைய புதுசா முளைக்க ஆரம்பிக்கும், குறிப்பாக டீசென்ட்ரலைசேஷன்ஸ் வந்த பிறகு. அடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்னா ஏதோ ஒரு கம்ப்யூட்டேஷன், ஒரு ப்ராசஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ வந்து ரெண்டர் பண்ணணும் அல்லது ஒரு வீடியோ வந்து ரெண்டரிங் இந்த சென்ஸ் வந்து வீடியோ ரெண்டர் பண்றதே வேணாமே, ஒரு ப்ராசஸை பண்ணணும். ஆனா என்னுடைய கம்ப்யூட்டர்ல என்னோட மொபைல்லயோ அதை ப்ராசஸ் பண்ற அளவுக்கு திறன் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், நான் வேற யார்ட்டையாவது கொண்டு போய் கொடுக்கணும். அப்படி கொண்டு போய் கொடுத்து அவங்கள்ட்ட செஞ்சு வாங்கிட்டு வரணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம்னா வேற யார்கிட்டயோ வேஸ்டா இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிகரேஷன் அந்த திறன் இருக்கு இல்லையா,
அதனை எடுத்து யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கும் அப்படி யோசிக்கும் போது இந்த கம்ப்யூட்டேஷனே வந்துச்சு. அதாவது ஃப்ரீயா ஐடியலா தேவையில்லாம இருக்கக்கூடிய அந்த ரிசோர்சஸை, அந்த கம்ப்யூட்டேஷனல் ரிசோர்சஸை அடுத்தவங்களுக்கு ரெண்ட்டுக்கு கொடுக்கறது, அடுத்தவங்களுக்கு கொடுத்து நம்ம காசாக்கிக்கிறது, இதுதான் வந்து அந்த கம்ப்யூட்டேஷன்றாங்க. இதுல நிறைய ஃபேமஸான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ரொம்ப ஃபேமஸான ப்ராஜெக்ட்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது அந்த கம்ப்யூட்டர்ன்றதுல ரெண்டர் எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்றாங்கன்னு, ஜிபியூ ரெண்டரிங். ஏன்னா ஜிபியூ பேஸ் பண்ண ஒரு லேப்டாப் வாங்கினீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வந்துடும், 60,000 ரூபாய் வந்துடும், 80,000 ரூபாய் வந்துடும், டிபெண்டிங் அப்பான் தி ஜிபியூ விச் யூ ஆர் யூசிங். பவர்ஃபுல் ஜிபி யூஸ் பண்றீங்கன்னா 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் ஆகும். அந்த ஜிபியூன்றது அந்த ப்ராசஸிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது. அதாவது வந்து கேமிங்கோ இல்லைன்னா வந்து அனிமேஷன்ஸை பண்றதுக்கு அந்த ஜிபி இருந்தால் தான் பண்ண முடியும், இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. நம்ம லேப்டாப் அதில் ஒர்க் ஆகவே ஆகாது. லேப்டாப் ஒர்க் ஆகுதுன்னு அது லோட் ஆகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகிடும். அது ப்ராசஸ் பண்ணி வெளியில் வரதுக்கு பல மணி நேரம், பல நாட்கள் கூட ஆகலாம். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஜிபியூ கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்னு வச்சிருப்பாங்க. அது வந்து நம்ம கிட்ட நம்ம கம்ப்யூட்டர் இல்லை, நமக்கு வந்து ரொம்ப அந்த அளவு வசதி இல்லைன்னா சும்மா $1 $2 கொடுத்து இவங்ககிட்ட என்ன பண்ணிக்கலாம், ரெண்ட்டுக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒன்று ரெண்டர். நான் இந்த ரெண்டரை பற்றி எப்போ நான் பேசியிருக்கேன்னா 2022 பிப்ரவரியில் பேசியிருக்கேன், பிப்ரவரி மார்ச்சில். அப்போ இந்த ரெண்டரை வாங்க முடியாதவங்கன்னா ஒரு காயின் வாங்க சொல்லியிருந்தேன். அந்த காயினுக்கு பேர் வந்து நொசோனா, NOS டிக்கெட். இவங்க ஜிபியூ ரெண்டரிங்னு பார்த்தீங்கன்னா இவங்க CPU ரெண்டரிங். கிட்டத்தட்ட இதோட க்ளோன்னு சொல்லியே பேசியிருப்பேன். இந்த ரெண்டு ப்ராஜெக்ட் மேலே வந்து கம்ப்யூட்டேஷன் வந்துருது. அதே மாதிரி ஆகாஷ் நெட்வொர்க் AKT, இதுவும் பாத்தீங்கன்னா கிளவுட் பேஸ் பண்ணது. அதே மாதிரி ஜிபியூ ரெண்டரிங், இது ரெண்டுத்துலயுமே யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஃபிளக்ஸ், ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்ல வந்துருது. கம்ப்யூட் பண்றது என்னது, கிளவுட் கம்ப்யூட்டிங். அது ஹார்ட்வேர் கம்ப்யூட்டிங்கா இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டிங்கா இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஆக்டா ஸ்பேஸ், இவனு எங்க வந்துடலாம், கம்ப்யூட்டேஷன்ல வரலாம். வேற இது மாதிரி என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி நான் முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டீம் வந்து டாக்ஸ்டா இல்லைன்னு சொல்லி டைனக்ஸ், DNX டிக்கெட்ல இருக்கும். DNX ஆக்சுவலி வந்து DNX டிக்கெட்ல இருக்கும். ஆனா என்னன்னா, டீம்ல யாரு செய்யறா, டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க, எந்த நாட்டுக்காரங்க, எங்கேருந்து பண்றாங்க, எந்த விஷயமும் தெரியலன்னு சொன்னேன். இது எல்லாமே எங்க வந்துருதுன்னா கம்ப்யூட்டேஷன்ஸ்ல. இதை தவிர நோட்டபிள் ப்ராஜெக்ட்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் ஓரளவுக்கு ரொம்ப அதிகமாக பேசப்படுது, OLAS. அதே மாதிரி கூடோஸ். இது எல்லாமே எங்க வந்துருதுன்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷன்ல வந்துருது. அதாவது வந்து இது வந்து டீசென்ட்ரலைஸ்டு கிளவுட் கம்ப்யூட்டிங்கா இருக்கலாம், அல்லது டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்ப்யூட்டரா இருக்கலாம், அல்லது வந்து GPU கம்ப்யூட்டிங்கா இருக்கலாம், அல்லது CPU கம்ப்யூட்டிங். எனி ஃபார்ம் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் கம்ஸ் அண்டர் கம்ப்யூட். ஸோ கம்ப்யூட்டர்ல என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வருதுன்னா ரெண்டர் as well as நொசானா, NOS. அதே மாதிரி ஆகாஷ் நெட்வொர்க், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராஜெக்ட், AKT. அடுத்து ஃபிளக்ஸ் OS, ஏற்கனவே இதை பத்தின வீடியோவே போட்டிருக்கேன். ஆக்டா ஸ்பேஸ் OCT என்ற டிக்கெட்ல வரும். DNX டிக்கெட்ல வரும். இதுல ஒரு மைனஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். யாருன்னு என்னன்னு தெரியல, டீமும் தெரியல, எங்கேருந்து ஒர்க் பண்றாங்கன்னு தெரியல. ஆனால் நியூரோமார்பிக் கம்ப்யூட்டிங்ல மிகச்சிறந்த ஒரு காயினா இது இருக்காங்க. அதே மாதிரி டி சயின்ஸ்லயும் சிமிலர்லி OLAS, ஆட்டோனோலாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட், இவங்களும் அதே மாதிரி கம்ப்யூட்டேஷன் தான் பண்றாங்க. கூடோஸ் பழைய ப்ராஜெக்ட். அது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எது கீழே வந்துருதுன்னா கம்ப்யூட்டர் கீழே வந்துடும். இதே கம்ப்யூட்டேஷன்ல இன்னொரு பர்டிகுலர் செக்டரை நான் பேசியாகணும். என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்கோடிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைவ் ஸ்ட்ரீம், அதாவது வந்து நிறைய லைவ் ப்ரோக்ராம் நடத்துறோம் இல்லையா. நான் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்தோ அல்லது ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்தோ ஒரு மொபைல்லேருந்தோ நான் லைவ் கொடுத்தேன்னா அதை கேட்குறவங்க 10,000 பேர் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 10,000 பேர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்மில் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிவைஸில் இருப்பாங்க. நான் அனுப்புகிற அந்த வீடியோ ஸ்ட்ரீமிங் வந்து எல்லாருக்கும் வந்து கம்பேட்டபிளாக போய் சேரணும்னு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இங்கிருந்து பேசுறது வந்து என்கோட் பண்ணுவாங்க. என்கோட் பண்ணோன்னே இதுக்கு தேவையான கோடாக்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அதை வந்து வேற ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கும். இது யார்கிட்டலாம் போய் சேருதோ அங்கெல்லாம் இந்த கோடாக் இருந்துச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அது பிளே ஆகும். இதுதான் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் வந்து சில குளறுபடிகள் இருக்கு. என்ன குளறுபடி இருக்குன்னா, இந்த கோடாக்கு என்கோடிங்லாம் பண்றதுக்கு யூஸ்வலாகவே வந்து அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் என்ன பண்றான், நிறைய சார்ஜ் பண்றான் அந்த நம்ம ஸ்ட்ரீம் பண்ற பிளாட்ஃபார்ம். அதை பண்றதுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து அப்படியே ஒரு டிரான்ஸ்கோடர் வச்சிருக்காங்க. இந்த டிரான்ஸ்கோடர் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் எந்த பர்டிகுலர் டிவைஸ், எந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்ல இருந்து நான் பேசினாலும் இந்த டிரான்ஸ்கோடர் என்ன பண்ணுது, அதுவே என்கோட் பண்ணி கோடாக்கெல்லாம் அதுவே உருவாக்கி யாருக்கெல்லாம் போய் சேரணுமோ, மொபைல்னா மொபைல், லேப்டாப்னா லேப்டாப், கேமிங் ஸ்டேஷனா கேமிங் ஸ்டேஷன், எங்கெல்லாம் போகணுமோ எல்லா டிவைஸ்க்கும் என்ன பண்ணிடுது, அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுது,
அனுப்பி விட்டுருது. இந்த டிரான்ஸ்கோடர்ல 2 பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இருக்கு. இதுவும் வந்து கம்ப்யூட்டேஷன் தான். ஏன்னா கொடுக்குற வீடியோ ஸ்ட்ரீமிங்கை டிரான்ஸ்கோட் பண்ணி அனுப்புறது. இந்த 2 பர்டிகுலர் ப்ராஜெக்ட், 3 ப்ராஜெக்ட்னு சொன்னா 2 ப்ராஜெக்ட் ரொம்ப ஃபேமஸான ப்ராஜெக்ட். ஒன்னு வந்து தீட்டா லேப்ஸ், ரெண்டாவது வந்து லிவ்பீர், LIVங்கிற பேர், LPT லிவ்பீர். இந்த 2 ப்ராஜெக்ட்டுமே ஒரே வேலையை தான் செய்யுது. நம்ம அனுப்பக்கூடிய வீடியோ ஸ்ட்ரீமிங்கை டிரான்ஸ்கோட் பண்ணி எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி எல்லா டிவைஸ்க்கும் கம்பேட்டிபிளா மாத்தி அனுப்புறது அதோட வேலை. அகைன் இதுவும் என்னதான் பண்ணுது, இட் இஸ் டூயிங் சம் கம்ப்யூட்டேஷன் இந்த சென்ஸ் வந்து இன்புட் வீடியோவா அல்லது ஆடியோ ரெண்டு கோடாக்கி வாங்குது, டிரான்ஸ்கோட் பண்ணுது, என்கோட் பண்ணி டீகோட் பண்ணி எந்தெந்த டிவைசஸ்க்குலாம் போகணுமோ அந்த டிவைசஸ்க்கு என்ன பண்ணிடுது, அனுப்பிடுது. அதனால இது என்னதான் ஒரு விதமான கம்ப்யூட்டேஷன் தான். அடுத்த பார்ட் அந்த கம்ப்யூட்டேஷனுக்குள்ளே வர்றது வந்து சென்சார். சென்சார்ன்றது பாத்தீங்கன்னா இதுக்குள்ள என்னென்ன வருதுன்னு, மேப்பிங், ஓகேங்களா, ரெண்டாவது வந்து மொபிலிட்டி, ஸ்மார்ட் சிட்டி, மூணுமே வந்துருது. இதுல வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்டும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இதுல வந்து மேப்பிங்ல வந்து 2 ப்ராஜெக்ட் தான். ஒரு ப்ராஜெக்டை சொன்னாலே உங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சிடும். ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து ஹைவ் மேப்பர். என்ன டிக்கர்ல வருதுன்னா ஹனின்ற டிக்கர்ல வருது. ஸோ இது சோலானால பில்ட் ஆனது தான். ஆக்சுவலாக அவங்க என்ன பண்றாங்கன்றது சொல்லிடுறேன். HIVE MAPPER, டிக்கர் பேர் ஹனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுள் மேப் இருக்கு. நம்ம போற இடத்துல மொபைலோ அல்லது நம்மளுடைய டிவைஸ் கார்லையோ கூகுள் மேப்பை போட்டுட்டோம்னா நம்ம எந்த லொகேஷன் கொடுக்கணும் அந்த லொகேஷனை கொண்டு போய் கொடுத்துருது. அப்போ அந்த லொகேஷன் ஏற்கனவே எப்படி கண்டுபிடிச்சி வச்சாங்கன்னா மேப் பண்ணியிருப்பாங்க. உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய லொகேஷன்ஸ், ஒவ்வொரு லொகேஷனும் இந்த இடத்துல இது இருக்கு, இந்த இடத்துல இந்த வீடு இருக்கு, இந்த இடத்துல இந்த பில்டிங் இருக்கு, இந்த இடத்துல இது இருக்குன்னு சொல்லிட்டு சேட்டலைட் வச்சு மேப் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சில இடங்கள்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டா இல்லை. ஆள் வந்து இண்டிவிஜுவலா மேனுவலா ஒவ்வொரு இடமா போய் மேப் பண்ணா தான் என்ன இருக்கும், பெர்ஃபெக்டா அக்யூரேட்டா, அதாவது 100% அக்யூரேசியோட கிடைக்கும். அந்த அக்யூரேசியை பார்க்கறதுக்காக தான் இந்த ஹைவ் மேப்பர்னு ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன டிவைஸ், ஒரு சென்சார், இது எங்கன்னா உங்களோட வண்டியில நீங்க செட் பண்ணிட வேண்டியதுதான். அது 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரி, அதில் செட் பண்ணிடலாம். செட் பண்ணி முடிச்சுட்டு உங்க மொபைலோட நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க போற இடத்தையெல்லாம் என்ன பண்ணணும்னா அது ட்ராக் பண்ணி அந்த டேட்டாவை வந்து அந்த கம்பெனிக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகுது, அவங்க ஒரு மேப்பை உருவாக்குறாங்க, அக்யூரேட்டான மேப்பை. இப்படி நீங்க டேட்டாவை அனுப்புறதுக்காக உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா அதுல இருந்து காசு கொடுக்குறாங்க. உங்க டேட்டா போச்சுன்னா அந்த டேட்டா என்ன ஆகுது, உங்க டேட்டா மூலமாக உங்க ஊரையோ அல்லது உங்க தெருவையோ உங்க ஏரியாவையோ ரொம்ப அழகாக உங்க மேப் பண்ணி என்னென்ன லொகேஷன்ஸ் அக்யூரேட்டா இந்த இடத்துல இருக்குன்றத மேப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு என்ன பண்றாங்க, காசு கொடுக்குறாங்க. இந்த டேட்டாவை வாங்குறதுக்கு பல நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைவ் மேப்ன்றது. இதே மாதிரியே இன்னொரு ப்ராஜெக்டும் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பேர் நாடிக்ஸ் நினைக்கிறேன். நாட்டிக், NATIX. இதுவும் திட்டத்தட்ட ஹைவ் மேப்பர் மாதிரியே ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராஜெக்ட் பாருங்க, 2 ப்ராஜெக்ட்டுமே எதுல வந்துருதுன்னு பாத்தீங்கன்னா மேப்பிங்ல வந்துருது. கூகுள் மேப்புக்கு போட்டியான ஒரு ப்ராஜெக்ட். போட்டி இந்த சென்ஸ் வந்து கூகுள் மேப்ல இருக்கக்கூடிய அக்யூரேசி லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அது கூகுள் மேப்ல அக்யூரேசி இல்லைன்னா நீங்க இதை யூஸ் பண்ணலாம். நிறைய கார் கம்பெனிஸ், நிறைய AI ட்ரிவன் கார் கம்பெனிஸ் இதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி அக்யூரேசி லெவல் அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் போவாங்க. அதனால இதுவும் பெரிய லெவல்ல போறதுக்கான சான்சஸ் உண்டு. ஜஸ்ட் கோ இன்டு த சைட், ரீட் த பேப்பர்ஸ், என்ன ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் முதல்ல பாருங்க. 2 ப்ராஜெக்ட்டுமே ஹனி as well as நாட்டிக்ஸ். அடுத்து வந்து மொபிலிட்டி. ஆக்சுவலா ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஹில்டன் ஹோட்டலுக்கும் Airbnb-க்கும் அதே வந்து இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு முதலாளி இருக்காரு, ஒரு டிராவல் ஏஜென்சி ஆரம்பிக்கிறாரு. 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆகி ஒரு 2 கார்ல இருந்து ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு 30 வருஷத்துல ஒரு 100 கார் அவர் முதலாளி ஆயிருப்பார். இப்படி நடந்தது. உபேர் எடுங்க, 5 வருஷம் 10 லட்சம் கார், 20 லட்சம் கார், 30 லட்சம் காருக்கு சொந்தக்காரன் தான். எதுவுமே அவனுக்கு சொந்தம் இல்லை. ஆனா 30 லட்சம் கார் உபேருக்கு கீழே ஓடுது. அதுதான் டீசென்ட்ரலைசேஷன். கார் இருந்தா என்கிட்டவா, நான் உனக்கு ஆள் பிடிச்சி தரேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி வேலையை தான் என்ன ஆகுதுன்னா இந்த மொபிலிட்டியில போகுது. இந்த மொபிலிட்டியில ஏற்கனவே வந்து ஒரு ப்ராஜெக்ட், இந்தியன் ப்ராஜெக்ட், இதை பத்தி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இன்னை வரைக்கும் அதை பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து ட்ரிஃப்ட். பெங்களூர் பேஸ்டு தான். பெங்களூர் துபாய் பேஸ்டு. DRFன்ற டிக்கெட்ல இருக்கும். ஆனா இன்னை வரைக்கும் என்ன ஆகுதுன்னா பெரிய லெவல் என்ன ஆகவே இல்லை, பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து டெமோ. இது என்னன்னா அந்த கார் பேஸ் பண்ண மொபிலிட்டி சம்பந்தமான 2 ப்ராஜெக்ட். இந்த கார் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் சொன்னாலே கொஞ்சம் நான் தயங்குவேன். என்ன ரீசன்னா இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு காணாம போயிருச்சு. அதே மாதிரி பிளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு. ஆக்சுவலி BMW எல்லாம் டைப் பண்ணியிருந்தாங்க. யூரோப்பியன் யூனியன்ல பெரிய லெவல்ல பேசிட்டு இருந்தாங்க. $3 $4 வந்து 2 சென்ட் 3 சென்ட்ல இப்போ இன்னும் இருக்காது. பேன்கேக்ல வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த கார் பேஸ்டு ப்ராஜெக்ட்னாலே நான் கொஞ்சம் அலர்ஜியாவே பார்ப்பேன். இப்பயும் அதே மாதிரி தான் நான் பார்க்குறேன். நாட் ஷோர் ஹவு தீஸ் ப்ராஜெக்ட்ஸ் வில் பர்ஃபார்ம் இன் ஃபியூச்சர். பட் மொபிலிட்டியில 2 இருக்கு, அதை வந்து நான் சொல்லிடுறேன். மூன்றாவதாக ஸ்மார்ட் சிட்டி.
ஏன்னா இப்போ இந்தியா ஃபுல்லாக ஸ்மார்ட் சிட்டி, அதாவது திருச்சியில் ஸ்மார்ட் சிட்டி வருது, கோயம்புத்தூர்ல ஸ்மார்ட் சிட்டி வருது, திருநெல்வேலியில் வருது, அதே மாதிரி மதுரையில் வருது. இது மாதிரி பெரிய ஊர்கள் எல்லாம் சிட்டியை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றிட்டு இருக்கேன். என்ன பெருசாக ஸ்மார்ட் சிட்டியாக மாற்ற போகிறாங்க பார்த்தா, பொல்யூஷன் லெஸ்ஸாக இருக்கணும், அதாவது நடந்து போகிற நடைபாதைகள்லாம் நல்லா கிளியராக இருக்கணும், சிட்டி க்ளீனாக இருக்கணும், ட்ரைனேஜ் சிஸ்டம், இது மாதிரி விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணுன்றதுக்காக புதுசாக பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து மெட்ரோ ட்ரெயின்ஸோ இல்லைன்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனை கொஞ்சம் ஃபெசிலிட்டி அதிகப்படுத்தணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இந்த ஸ்மார்ட் சிட்டியில் இருக்கும். அதாவது தங்கு தடையின்றி எலக்ட்ரிசிட்டி, இது மாதிரி விஷயங்கள்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அது பெரிய சவாலாக இருக்கக்கூடிய அந்த தேர்ட் கண்ட்ரீஸ்லாம், அதாவது வளரும் நாடுகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன். அந்த பொல்யூஷன்ல ஸ்மார்ட் சிட்டியில சைலன்சியான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ இவங்க ஆக்சுவலாக எதை டீல் பண்றாங்க? நாய்ஸ் பொல்யூஷனை பத்தி. நாய்ஸ் பொல்யூஷன் என்ன பண்றாங்க? டீல் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே என்ன வருதுன்னா, அந்த சென்சார்ஸை வச்சு எந்த அளவுக்கு வந்து, அதாவது வந்து ஒரு சின்ன டிவைஸ் இருக்கும், அந்த டிவைஸ்ல இருந்து சில டேட்டா வாங்கி அந்த டேட்டாவை வச்சு கால்குலேட் பண்ணி கம்ப்யூட் பண்ணி என்ன பண்ணுது, நமக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குது. ஸோ அதுதான் இதோட வேலை. ஸோ மேப்பிங்ல 2 ப்ராஜெக்ட் பார்த்தோம், மொபிலிட்டியில ஒரு 3 ப்ராஜெக்ட் பார்த்தோம், அதுமாதிரி ஸ்மார்ட் சிட்டியில ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்களும் போய் பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒயிட் பேப்பரை படிங்க, அவங்களோட ரோட் மேப்ஸை பாருங்க, ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ஸ் என்ன வச்சிருக்காங்கன்றத கண்டிப்பாக பாருங்க. 3வதா நம்ம கிட்ட என்ன இருக்கு? கம்ப்யூட் பண்றதுக்கு திறன் இருக்கு, டேட்டாவை உள்ள கொண்டுட்டு வரதுக்கு சென்சார் இருக்கு, சாஃப்ட்வேரை வச்சு அதை என்ன பண்ணணும், அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் பண்றதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது மிஷின் லேர்னிங், அந்த ஏஐ செக்டர். இந்த ஏஐ செக்டர்னு சொன்னாலே 2 ப்ராஜெக்ட் தான் என்ன பொறுத்த அளவுக்கு. ஒன்று வந்து பிட்டென்சா டிஏஓ, ஸோ 2வது எஃப்இடி. ஏன்னா இப்போ கூட எஃப்இடியில் வந்து பிட்டென்சா டிஓ எல்லாருக்குமே தெரியும், எந்த ரேஞ்சில் இருந்துச்சு, எந்த ரேஞ்சில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் ஒரு டெடிகேட்டட் வீடியோ அப்போ டிஓவை கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஃபியூச்சரில் என்ன பண்ண போறாங்கன்றத அப்போ பார்ப்போம். ஸோ அதனால இதை வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ரொம்ப தெளிவான விரிவான வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். எஃப்இடி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பாஷோட டைப் பண்ணியிருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய நிறுவனம், ஜெர்மன் நிறுவனம், அந்த நிறுவனத்தோட ஒரு டைப்லாம் பண்ணியிருந்தாங்க. இவங்களும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஐல, அந்த கம்ப்யூட்டேஷன்ஸ்ல, இந்த மிஷின் லேர்னிங்ல பெரிய லெவல்ல போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ 2வது கேட்டகரின்னு எடுத்தோம்னா கம்ப்யூட்டேஷன். அந்த கம்ப்யூட்டேஷன்ல போனீங்கன்னா உள்ளுக்குள்ள கம்ப்யூட்டேஷனுக்குள்ள போனீங்கன்னா கம்ப்யூட்டேஷன் இருக்கும், அப்புறம் சென்சார் இருக்கும், அதுக்கப்புறம் ஏஐ. கம்ப்யூட்டேஷன்ஸ்ல நிறைய இருந்தது, அதே மாதிரி சென்சார்ல நிறைய கொண்டுட்டு வந்தேன். அதே மாதிரி ஏஐல ஒன்று தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஏஓ அண்ட் எஃப்இடி, fetch.ai, பிட்டென்சா. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து சர்வீசஸ். சர்வீசஸை பொறுத்த அளவுக்கு ரெண்டா பிரிக்கலாம். அந்த சென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து விபிஎன், விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். இந்த விபிஎன்ல பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராஜெக்டை பற்றி மட்டும்தான் சொல்ல போறேன், மேஸ்கியூ. அதே மாதிரி இன்னொன்று இந்த இதுக்குள்ள விபிஎன்ல வந்து பிரைவசி பேஸ்டு. இப்படி போட்டீங்கன்னா அத்தோர். இந்த 2 ப்ராஜெக்ட்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வீசஸ்ல வந்துருது. இந்த சர்வீசஸ்ல என்ன வந்துருது? ஒன்று வந்து விபிஎன், இன்னொன்று பிரைவசி சர்வீசஸ். 2மே பிரைவேட் தான். ஒன்று மேஸ்கியூன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த ப்ராஜெக்ட் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அத்தோர், ATOR, இப்போ ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனைனால $2.3 $0.30 $2.4 $2.5 போயிட்டு மறுபடியும் 46 cents வந்து இப்போதான் $1 பக்கத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 2 ப்ராஜெக்டையுமே கண்டிப்பாக நீங்க என்னன்னா பார்க்க வேண்டிய ப்ராஜெக்ட். இதை தவிர சர்வீசஸ்ங்கும் போதும் சில சர்ச்சிங் சர்வீசஸ்லாம் இருக்கு. சர்ச் பண்றது, சர்ச்சிங் இந்த சென்ஸ் வந்து இன்டர்நெட்லயோ, அதாவது நான் சொன்ன ஃபிக்ஸட் இன்டர்நெட்டாக இருந்தாலும் சரி, மொபைல் இன்டர்நெட்டாக இருந்தாலும் சரி, அதில் சர்ச் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து ப்ரீ சர்ச். இதை பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன், டிஆர்இன்ற டிக்கர்ல வரும், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. 2வது பார்த்தீங்கன்னா விஆர்ஏ, இது ஆட் இண்டஸ்ட்ரி சர்வீஸ்ல வரும். ஆட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து எப்படி வந்து ஃப்ராடை வந்து குறைக்கிறது, அதாவது வந்து வியூஸ் வந்து யாராவது திருட்டுத்தனமா வியூ வந்து பார்க்குறாங்க, அதாவது வந்து மனுஷன் பார்க்காம கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தது அல்லது ப்ரோக்ராம் பார்த்துட்டு வந்து வியூ கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குதுன்னா அந்த திருட்டை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுது, இந்த விஆர்ஏ வெராசிட்டின்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. 3வதாக பிரேவ்னு ஒரு ப்ரௌசர். இது 3மே என்னதான் இதுக்குள்ள வந்துருது, சர்ச்குள்ள வந்துருது. சர்ச் இந்த சென்ஸ் வந்து ஒரு சர்வீசஸ்குள்ள விபிஎன் வருது, அதே மாதிரியே வந்து பிரைவசி வருது, அதே மாதிரியே வந்து சர்ச்சிங்குள்ள ப்ரீ சர்ச்னு ஒரு ப்ராஜெக்ட். அதாவது வந்து இது கூகுளுக்கு போட்டின்னு சொன்னாங்க, பெருசா ஆகவே இது வரைக்கும் இது பெருசா சாதிக்கவும் இல்லை, பெரிய லெவல்ல போகவும் இல்லை. அதே மாதிரி விஆர்ஏ இதுவும் வந்து பெரிய லெவல்ல போகவே இல்லை. ஏன்னா இப்போயுமே என்ன கொஸ்டின் மார்க்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல அவங்க ஒரு 90 பில்லியன் காயின்ஸ் வந்து மேக்கர் காயின்னு சொல்றாங்க. அந்த மேக்கர் காயினை வந்து வெளியில கொண்டு போறேன், வேற செயினுக்கு கொண்டு போறேன், உள்ளுக்குள்ள சர்க்குலேஷன்ல வராதுன்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் அவங்க கொண்டு போன மாதிரி தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதனால இதோட பிரைஸ் என்ன பெருசா மூவ் ஆகவும் மாட்டேங்குது. ஸோ அடுத்தது பிரேவ். இதுவும் இந்த 3 ப்ராஜெக்ட்மே பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல இது வரைக்கும் பெருசா போகல, இனிமேவும் போகுமா என்னன்றது ஐ எம் நாட் ஷோர். அதனால இதையும் என்ன பண்ணுங்கன்னா போய் தெளிவாக பாருங்க. சிறு துளி பெருவெள்ளம்,
அதாவது வந்து ஒரே ஒரு அம்பானி செய்யக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு 10 லட்சம் பேர் சேர்ந்து ஒன்னா செஞ்சோம்னா அம்பானியோட பெரிய லெவல்ல செய்ய முடியும். அதானி செய்யறதோட பெரிய லெவல்ல ஒரு நிறுவனத்தை உருவாக்கி செய்ய முடியும். அதுதான் இந்த டீப்பென்ன்றது. அதாவது வந்து உங்ககிட்ட காசு இல்லைனாலும் உங்க உடல் உழைப்பை கொடுத்து அதுக்கான ஊதியத்தை வாங்கிக்கலாம் ஒண்ணு. ரெண்டாவது, என்கிட்ட காசு இல்ல, உடல் உழைப்பும் இல்லை, ஆனா என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, சும்மா தான் வீட்டுல வச்சிருக்கேன், அந்த ரிசோர்ஸை நான் தரேன்னு கொடுத்து என்ன பண்ணலாம், அந்த நெட்வொர்க்ல சேர்ந்துக்கலாம். அல்லது என்கிட்ட காசு கொஞ்சோண்டு இருக்கு, அதை வச்சுட்டு நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா காசை கொடுத்து பண்ணலாம். இதுதான் இந்த பியூர் டீசென்ட்ரலைசேஷன். அதாவது டீசென்ட்ரலைசேஷன் மட்டும் இல்லாம டீசென்ட்ரலைசிங் தி பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பிசிக்கலா நானே ஒரு பிசிக்கல் என்டிட்டி, என்னுடைய உழைப்பு போச்சுன்னா என்னோட உழைப்பை வந்து எடுத்து கொடுக்குறேன்னு அர்த்தம். நான் வந்து என்ன அர்ப்பணிக்கிறேன்னா என்னோட உழைப்பை அர்ப்பணிக்கிறேன்னு அர்த்தம். இல்ல என்கிட்ட இருக்க ஒரு பொருள், என்னோட மொபைலோ இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டரோ அர்ப்பணிக்கலாம். அந்த கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திறனை வந்து கொடுக்கலாம். ஸோ இதுதான் இந்த பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது. இதை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்றது தான் இப்ப இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ட்ரெண்டா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்களும் பாருங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த எபிசோட்ல ஒரு தெளிவான ஒரு ப்ராஜெக்ட் அல்லது ஒரு கான்செப்ட் அல்லது ஏதாவது ஒரு டெக்னாலஜியை பத்தி பார்க்கலாம். until then, bye from புகழ்.